இந்த கோயில் தானே அன்பு? ஆமாம் சார். ஆனால் கல்யாணம் நடந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை சார். உள்ளே போய் பார்க்கலாம். எஸ் சார். இந்த கோயில் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் சார்? நான் தான் இந்த கோயில் நிர்வாகி. நீ காலையில் கல்யாணம் ஏதாவது நடந்துச்சா? அப்படி ஒன்றும் இல்லையே. ரிஜிஸ்டர் பார்த்து சொல்ல முடியுமா? ரெஜிஸ்டர் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வரேன். அப்படி எந்த கல்யாணமும் நடக்கல. இல்லையே, கண்டிப்பாக கல்யாணம் நடந்திருக்குமே. ரெஜிஸ்டர் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிட்டேன். எந்த கல்யாணமும் நடக்கல. நேராக ஐயரை பார்த்து தாலி கட்டிட்டு போயிருந்தா அது எனக்கு தெரியாது சார். அன்பு, மேலே போய் பாருங்க. ஓகே சார். நாராயணா இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா சர்வம் மனுஷானா. காத்தால ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? தெரியலையே. இந்த போட்டோ பார்த்து கரெக்டாக சொல்லுங்க. சுப்படி ஐயர் தான் யாரையோ கூட்டிட்டு வந்தார். அவர்கிட்ட கேளுங்கோல. அவர் எங்க இருப்பார்? மேலே 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 இருப்பார். சரி. உன் பேர் என்ன? சுப்னி. இங்க என்ன பண்ற? இந்த கோவில்ல தான் அர்ச்சரா இருக்கேன். எது கேக்குறேன்? பக்தியில வந்தா பெரிய ஆளா நீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த போட்டோ பார்த்து கரெக்டாக சொல்லுங்க. ஆமா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் பண்ணி வச்சேன். என்னங்கிறல அதுக்கு வழக்கம் போல பிரிக்க வந்துட்டேலா? அவங்க எங்க இப்போ? அதெல்லாம் நமக்கு தெரியாது. 1000 ரூபாய் கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சேன், அவ்வளவுதான். என்ன முறைக்கிறேன்? திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா அன்பு. பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறேன். யோ, உனக்கே இது நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி தனியா உட்காந்து சாப்பிடுறியே? என்ன பண்ண சொல்ற? என்னாலதான் பசி தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு தான் ஆசை. ஆனா நீ கோயிலை சுத்திட்டு வரவங்களையும் எனக்கு மயக்கமாயிரும். சரி, என்ன சாப்பாடு ராமையா? இந்தா கோயில் பிரசாதம், இதையும் இது சாப்பிடு. எந்த கோயிலு? அம்மன் கோயில். அது பக்கத்துல வேற எந்த கோயில் இல்லையாக்க? அதையும் சுத்திட்டு வர வேண்டியதானே? ஏன் இப்படி நல்ல விஷயத்துக்குலாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிற? நான் என்ன எனக்காக வேண்டிக்கிறேன், உனக்காக தானே வேண்டிக்கிறேன். இப்படி அதையே சொல்லி லாக்க போட்டுரு. ஆமா, எங்க உன் ஃப்ரெண்டு காணோம்? நீ தான் போட்டோ நச்சரிச்சல, அதை வாங்கிட்டு வர போயிருக்கேன். போயிருக்காங்களா? நானும் அதை சொல்லணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்ப போனாங்க? போய் அறவராச்சு, இப்ப வந்துருவான். நீ சாப்பிட வேண்டியதானே? வேணாயா, எனக்கு பசிக்கல. ஏன்? பயமாவோ சந்தோஷமா இருந்தாலோ எனக்கு பசிக்காது. இப்ப உனக்கு பயமா சந்தோஷமா? ரெண்டும் தான். என்னது? சாப்பிடியா? போட்டோ வாங்கிட்டீங்களா? இல்ல நீ. ஏன்? அவன் ஒரு ஃப்ராடு. முதல்ல 3 மணி நேரத்துல தரேன்னு சொன்னால, இப்ப போய் கேட்டா சீசன் டைம் இருந்தா தான் உடனே கொடுப்போம், ரோல் ஃபுல் ஆகல, கட் பண்ணி பிரிண்ட் போட முடியாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றான். அப்ப போட்டோ கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா 2 நாள் ஆகும். அதனாலதான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா போஸ்டர்ல அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். 2 நாள்ல எப்படி அனுப்பிச்சு வச்சிருவான். அதான் அப்பவே சொன்னல கிளம்பலான்னு. காசு கூட கொடுத்தா கூட உடனே போட்டோ கிடைக்காதா? விடு, 2 நாள்ல தந்துருன்னு சொல்லலாம்ல. முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்க. சீக்கிரம் போய் கிளம்பு. முத்து, நான் சொன்னதை அனி நம்புற மாதிரி தெரியல. சும்மா
முதல்ல இந்த சத்திரத்திலிருந்து காலி பண்ற வெளியே பாரு. டிரைவர் டீசல் போட போயிருக்கான், வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். ஓ போட்டோ கேட்டோன்னு வாயை திறந்தானா நீ எதுவும் பேசிடாது. சரிடா. சரியா? பிரீத்தி மிக்ஸி வழங்கும்